ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன். இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோன்னா, மகாலட்சுமி தாயை பற்றியும் அலமேல் மங்காபுரத்தோடைய மகிமையை பற்றி பேச போகிறோம். எங்களுக்கு ரொம்ப நாள் ஏன் இன்ன வரைக்கும் நாங்கள் கூட கஷ்டப்பட்டுட்ருக்கோன்னா, நம்ம நல்லது பண்ணதையும் சொல்லிடணும், நம்ம பண்ண மிஸ்டேக்கை சொல்லிடணும். பொதுவாகவே உங்கள் எல்லோரும் முன்னாடியுமே நான் மன்னிப்பு அம்மா முன்னாடி நான் கேட்டுக்கிறேன். நாங்கள் பண்ணது தப்பு தான். அது எங்களுடைய தப்பு எல்லாமேன்னு சொல்ல முடியாது. மற்றவங்களுடைய கண்ணு திருஷ்டியாகப்பட்டது எங்களுக்கு அப்படி பண்ணிடுச்சு. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ மனமாற மன்னிச்சிடுமா. நாங்கள் சாப்பாட்டுக்கே ரொம்ப வழி இல்லாத போது எங்கள் அப்பாவுக்கு பெரிய லாஸ் ஆகிடுச்சு. கை கால் விழுந்துடுச்சு. பிபி இது பொம்பளைங்க நடத்துகிற குடும்பம் தான். எப்படியோ உழைச்சி நியாயமான முறையில் சாப்பாடு செஞ்சு போட்டு சுண்டல் கொண்டு போய் விற்று தையல் மிஷினில் தைச்சி இப்படி தான் எங்கள் குடும்பம் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி என் குழந்தைக்கு ஒரு பேக்கெட் பால் வாங்குற வரைக்கும் எங்களுடைய முழு உழைப்பை போட்டு தான் வாங்கிட்டுருக்கோம். இருந்தாலும் நம்பிக்கையோடு பாடுபடுறது. சரி, நம்ம மற்றவங்களுடைய வழியாக கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன ஆச்சுன்னா, எங்கள் அப்பாவுக்கு கை கால்லாம் விழுந்து ரொம்ப குடும்பம் கஷ்டப்படுற நிலைமையில நாங்கள் திருப்பதி போயிருந்தோம். அப்போது அலமேல் மங்காபுரம் நாங்கள் போயிருந்தோம். மலைக்கு போயிருந்தோம். சாமி பார்க்க முடியல. அது எப்போவுமே நடக்கிற விஷயந்தான். அலமேல் மங்காபுரம் போயிருக்கும்போது ஃபுல் ரஷ்ஷான கூட்டமாக இருந்தது. சரின்னுட்டு தயிர் சாதம் மட்டும்தான் கட்டிட்டு போயிருந்தோம். அப்போ நாங்கள் 2 பேர் தான். அப்போ எனக்கு பாப்பாலாம் இல்லை. நானே அம்மா மட்டும்தான். கோபுர வாசப்படியே போதும் நம்மளுக்கு. அம்மா இந்த வாட்டி நம்மளுக்கு கொடுப்பனை பண்ணலன்ட்டு உட்காந்து தயிர் சாதம் தான் அந்த கோபுர வாசப்படி முன்னாடி சாப்பிடும்போது நான் என்ன ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரோட்டில் உட்காந்து இப்படி தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பா மட்டும் பார்த்தானா வயிறு எரிஞ்சிடுவாம்மா. நம்ம இப்படி ரோட்டில் உட்காந்துருக்கோம், எல்லாரும் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா சொந்தக்காரங்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு இருந்த சமயம் கஷ்டப்பட்டு கோபுரத்தை பார்த்து அழுதுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய கடாட்சமாகப்பட்டது. ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு சுண்டல் விற்று, அது விற்று, இது விற்று, முறுக்கு விற்று, ரவை லட்டு விற்று, வீட்டில் இருந்து அதிரசம் விற்று, எப்படியோ எங்கள் குடும்பம் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தது. அதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்தம்மா எங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றிட்டு இருந்திருக்கும்போது, சரி நம்ம பித்தளையில் மகாலட்சுமி அம்மா வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலை வாங்கிறதுக்கு இன்னொரு வாட்டி அலமேல் மங்காபுரம் போயிட்டு பார்த்தா 1500 சொன்னாங்க. சரின்ட்டு அந்தம்மா வாங்கிட்டு வச்சு வழிபட்டுட்டு இருந்தோம். நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. எப்போவுமே நம்மளுக்கு என்னென்னா, தூரம் இருக்கிற யாரும் விரோதி இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களே தான் விரோதி, நம்ம சொந்தக்காரங்களே தான் விரோதி. எங்கள் சித்தி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே குறை சொல்கிறது தான் வேலை. இதை நான் தைரியமாக மீடியா முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா, அது அவங்க விஷயம். அவங்க இன்றைக்கி வசதி வாய்ப்புன்னு போது எங்களை கண்டுக்கிறது இல்லை. ஆனால் அவங்க பண்ண நிறைய விஷயம் எங்களுக்கு மைனஸ் ஆக்கியிருக்கு. வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு இருந்த மகாலட்சுமியை திறந்து பார்த்துட்டு, இது தாமரை மேலேயே இல்லை, இது லக்ஷ்மியே இல்லை, இது கருப்பாக இருக்குது, இது லக்ஷ்மி மாதிரியே இல்லைன்ட்டுன்னு அவங்க சொல்லி என்ன ஆச்சு, இதை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம், இதை கொண்டு போய் எங்கேயாவது வச்சிருங்கன்னு 10 வாட்டி சொல்லி, அப்போ எங்களுக்கு 1, 2 நடந்த சின்ன துயர சம்பவத்தால் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சிலையை கொண்டு போய் ஒரு கோவிலில் வச்சிட்டோம். வச்சிட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது அதிபயங்கரமான கஷ்டம். அது எங்கள் தப்பு தானே. இதாக தான் ஒருத்தர் சொன்னாலும் நம்மளுடைய புத்தின்னு இருக்கணும். கொண்டு போய் வச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்ட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு பரட்டி போட்டுடுச்சு. ஒரு வாட்டி டி நகரில் பெருமாள் கோவிலுக்கு போகும்போது பக்கத்து கடையில் அம்மா மட்டும் தான் போயிருந்தாங்க. அப்போ ஒரு பித்தளை லக்ஷ்மியை பார்த்தாங்க. அப்போ பணம் ஒரு 7000 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு, நீ இப்போவும் திருந்தாமல் இன்னமும் என்னை வாங்கி வைக்கணும்னு உனக்கு தோணலை இல்லைன்னுட்டுனா, அம்மாவுக்கு ஒரு உதிரல் மாதிரி வந்துடுச்சு, வைப்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டினா, டாக்டர் ஒன்றுமே கிடையாதுமா உங்கள் உடம்புல, ஆனால் உதிரல் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன பார்த்தோம், இது எதுவும் தெய்வத்தோட சோதனை தான் சொல்லிட்டு நகையை வச்சு வாங்கி 7000 ரூபாய் கொடுத்து பித்தளை மகாலட்சுமி வாங்கிட்டு வச்சதுக்கப்புறம் அந்த உதிரெல்லாம் அடங்கி அப்புறம் நல்லா ஆச்சு. ஒரு சாப்பாட்டுக்கு வழியோடு இன்றைக்கி ஒரு வேளை சோறு சாப்பிட்டு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாடகை கொடுத்து எப்படியோ உழைச்சி ஒரு தச்சு இல்லை ஒரு முறுக்கு விற்று சுண்டல் விற்று எப்படியோ எங்கள் குடும்பம் ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு கூட படி அளக்கணும் இல்லையா. அதனால் யாருமே லக்ஷ்மி தானே, பணத்துக்கு ஒரு தெய்வம், அது இப்படி ஒண்டி கும்பிட்டா போதும்ன்ட்டு இல்லைங்க. முழு மனசோடு நம்பி அம்மாவை கும்பிடுங்க. கண்டிப்பாக ஆயுசு வரைக்கும் காப்பாற்றுவாங்க, ஆயுள் வரைக்கும் காப்பாற்றுவாங்க, உயிரை கூட காப்பாற்றுவாங்க. எல்லாமே தான். உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு தெய்வம், பணத்துக்கு ஒரு தெய்வம்லாம் கிடையாது. ஏழுமலையானுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களோ அதுக்கு முழுக்க ஒரு மரியாதைன்னா அந்த மகாலட்சுமிக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். கொடுங்க, கண்டிப்பாக அம்மா காப்பாற்றுவா. அந்த பொம்பளை இருக்கிற தைரியத்தில் தான் இப்பவும் எதிர்க்க உட்காந்துருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் எங்களுக்கும் காப்பாற்றி நல்ல நிலைமை கொண்டாட மாட்டேன்னு இன்றைக்கும் நான் பண்ண மிஸ்டேக்கை சொல்லி மன்னிப்பு கேட்டுறேன் உங்கள் முன்னாடி. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டதை மகாலட்சுமி அம்மா ஏற்றுப்பாங்க. ஏன்னா இத்தனை ஜனங்க முன்னாடி 51 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அந்த 51 பேரையும் அந்த அம்மாவுடைய உருவமாக நினச்சி நான் உங்ககிட்டயே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, நான் உங்களை கொண்டுட்டு போயிட்டு அந்த கோவிலில் வச்சது தப்பு தான். அதுக்கு இதுக்கு நாங்கள் உன்னை வாங்கி வச்சிட்டோம். இருந்தாலும் மனமுகர்ந்து எங்களை மன்னித்து எங்கள் குடும்பத்தை முன்னேற்றி என்னை
பரவாயில்லப்பா, என்னை மதித்து இந்த பொண்ணும் பரவாயில்ல ஏதோ செய்யுதுடான்னு 51 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அவங்களையும் நீ காப்பாற்று. நன்றி. மகாலட்சுமி தாயை நம்புங்க. பெருமாளை எந்த அளவுக்கு திருப்பதியில் நம்புறீங்களோ அலமேல் மங்காபுரமும் போய் அந்த அம்மாவையும் நம்புங்க, பாருங்கள். நன்றி, வணக்கம்.